இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சப்பாத்தி குருமா எல்லாம் பண்ணி வச்சிட்டியா? லட்சுமி, முருக வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோமே. அவன் வர நேரம்தான் தெரியலையே. இதோ ரேவதி வந்துட்டாளே. என்னம்மா முருகங்க? இந்தாங்க அத்தை. கடவுளே, என்ன இவ்வளவு பணம் எங்க இருந்துமா? அண்ணி, என்ன இவ்ளோ பணம்? உங்க அண்ணன் தான் கொடுத்தாரு. அவனுக்கு ஏதடி இவ்வளவு பணம்? ஏதோ அவர் தொழில் எடுத்திருக்காரா, அட்வான்ஸா இத கொடுத்தாங்களாம். அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து வீட்ல வையே, நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. ஆனாலும் இவ்ளோ பணம் எனக்கு மனசு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ரேவதி, என்னம்மா இது? ஒண்ணுமே புரியலையே. லட்சுமி, எனக்கும் ராத்திரியில ரொம்ப கெட்ட கனவாவே வந்தது. என் புள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ரேவதி, நம்ம போய் தேடி பார்த்துட்டு வரலாமா? சரிங்க அத்தை. நானும் வரேன். நீங்க இருங்க அத்தை, நாங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். இந்தாங்க அத்தை. வாங்கிக்கோ. வாங்க அத்தை. நாங்க போயிட்டு வந்துடுறோம். பாத்துக்கோமா. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. யாருக்குமா ஃபோன் பண்ற? துளசி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் விட்டு அம்மா கால் பண்றாங்க. சொல்லுமா. துளசி, நீ தூங்கிட்டியாமா? இல்லம்மா, நாங்க வெளியே வந்திருக்கோம். சொல்லுமா. அது வந்து ஒண்ணும் இல்ல. உன் அண்ணன் முருகன் இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இன்னும் வீட்டுக்கு வரலையா? நாங்க மத்தியானம் தான் அண்ணனை கோவில்ல பார்த்தோமா. என்ன, மத்தியானம் கோயிலுக்கு வந்தானா? ஆமாமா, அவரு தனியா உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு வேலை இருக்கு, ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னாரு. சரி, நான் பாக்குறேன். சரிம்மா, கொஞ்சம் தேடி பாருமா. வெற்றி, என்னாச்சு? முருகன் அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதா? எங்கே போயிருப்பாரு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு? காலையில் கோயில் ஏதோ ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுறேன்னாரு, அங்கேயே இருந்திருப்பாரு. இதை வேலையில் இருந்திருக்க போகுது. தெரியல, போய் பாப்போம். சரி வாங்க போய் பார்ப்போம். வாங்க. உட்காருங்க மேடம். வாங்க போலாம். போலாம்.